நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்த் இருக்கார்ல, அவர் வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்காங்களே, அதை தீபா வந்துட்டு பார்த்துடுறாங்க. பார்த்ததும் கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஒரு டவுட்டுங்க அப்படின்னு சொல்ல, உங்கள் அண்ணே பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியூர் போயிருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் வந்துட்டு இங்கே பார்த்தேன், அதுவும் ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸா அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, இல்லையே அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்கே பாருங்க தீபா, நீங்கள் வேற யாராவது பார்த்துட்டு எங்கள் அண்ணன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் என் கூட ஒரு நிமிஷம் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட காட்டியை கூட்டு போய் காமிச்சா நம்ம ஆனந்து, அடப்பாவி நீயுமா அப்படின்னு தான் இருக்கு, எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு நமக்குன்னு தெரியவா தெரியும். அடுத்து வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் வந்த நந்தினி தான் இங்கே வந்துட்டு வந்திருக்காங்க. அட தர்ம பிரபு நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா அப்படி தான் இருக்குது. கார்த்தி அதை பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு காதல் புறாக்கள் மாதிரி ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஜோடியாக நிற்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி ஆனந்து கால் பண்ணுறாரு, அண்ணே எங்கண்ணே இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் ஒரு மீட்டிங்கில் பிஸியாக இருக்கேன் அப்புறமேட்டி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே எப்பனே ஊருக்கு வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க. வேலை முடிய இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை பார்த்துக்கிட்டே பேச, கார்த்தி வந்துட்டு அலோ அலோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேச வரக்குள்ளே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கார்த்திக்கு பயங்கர ஷாக்கு, என்ன இது நம்ம அண்ணனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, டே அண்ணா அப்படின்னு சொல்லி கத்த, அதுங்களே அவர் ஃபோனில் இருந்தால் தானே அங்கே பிஸியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. தீபா வந்துட்டு மீனாட்சி அன்னைக்கு எப்படி தான் துரோகம் செய்ய மனசு வந்துச்சோ, ஏன் தான் அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜூஸ் வரவும் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி ஒருத்தங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடப்பக்கியலா இன்னொரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தா நல்ல நிதானமாக குடிக்கலாம்ல அப்படி இருக்குது. அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி தீபாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காரில் போகிறப்ப எல்லாம் தீபாவுக்கு ஒரே திங்கிங்காக இருக்குது, என்னங்க அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம மீனாட்சி அண்ணி எவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்கு போய் ஏன் இப்படி துரோகம் செய்ய அவருக்கு மனசு வந்துச்சோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சீபா சொல்ல, இப்போதைக்கு நீங்கள் இதை அண்ணிக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாதீங்க, தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அண்ணி உடஞ்சே போயிடுவாங்க, இந்த பிரச்சனையை நானே சீக்கிரம் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நான் இதை பற்றி எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடா இது நேற்று தான் வந்துட்டு ப்ரோமோவில் பார்த்தோம் கார்த்தின்னு கொஞ்சம் நீயே இப்போ என்ன மறுபடியும் ஷாருக்கு இறங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுமே கார்த்தி வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடு, கீழே வந்துட்டு நம்ம ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு எனக்கு ஹாட் வாட்டர் மட்டும் கொண்டு வர முடியுமா தீபா அப்படின்னு கேட்க, கைக்கெல்லாம் நல்லா தானே இருக்குது, போய் போட்டு குடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம தீபாவுக்கு சொல்ல வாய் வரல, திடுன்னு போய் ஹாட் வாட்டர் கொண்டு வர போயிடுறாங்க. அதுவும் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் வச்சுட்டு வரணும்னு கூட ஒரு சென்ஸ் கூட இல்லை பாவம் டேரக்டர், என்ன டேரக்டர். அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா தீபா உள்ளே போன சமயத்தில் அவங்க காலையில் மொபைல் ஃபோனை எடுத்தாங்கல்ல, அதை பேக்குள்ளே போட்டுறாங்க. போட்டதுமே நைஸாக எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிற தீபா வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம அபிராமி வெகுண்டு எழுந்த சிங்கமாக கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. ஏய் தீபா இங்கே பாடி அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கத்த எதுக்கத்த இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்க, பிறகு உன்னை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, நான் உன்னை என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னீங்க கோயிலுக்கு வர சொன்னீங்களோ, ஐயோ அத்தை சாரி அத்தை மறந்துட்டேன், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க, ஃபோன் பண்ணவே இல்லை, ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, பிறகு உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறது, நான் காலையில் சொன்னேன்ல அப்பயே ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, பையில் இருந்துச்சுன்னு தான் அத்தை நினச்சேன், ஆனால் என்கிட்ட ஃபோன் இல்லை, அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்ல, நடிக்காதண்ணே நான் உங்ககிட்ட கொடுத்ததே இந்த ஒரு பொறுப்பு தான், அதுவும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, வந்துட்டு விளக்கேற்றுன்னு சொன்னேன், அதை கூட உன்னால் பண்ண முடியல சை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை அத்தை உண்மையே ஃபோன் கொண்டு போய் தான் நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன் அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா சும்மா இருக்காமல் ஃபோன் பண்ணி விட தீபா பேக்லேருந்து ஃபோன் சவுண்டு கேட்குது. இப்போ ஃபோனை கொண்டு போயிட்டே என்கிட்ட நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு வந்துச்சு பாரு கோவம், அப்படியே முறைச்சி பார்க்க, அத்தா முறைக்காத அத்தா பயமாக இருக்குது, என்கிட்ட சிக்கனையா பம்பரக்கட்ட மண்டை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபாவை முறைச்சி பார்க்க, தீபாவுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக அழுகையே வந்துடுது. டேரக்டர் இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்காத, அந்த பிள்ளையை மறுபடியும் அழுக வச்சு பார்க்கையா அப்படின்னு தான் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.